வாங்கினீங்களா? வாங்கி தருங்க. 4000 ரூபாய் வாங்கினீங்களா? இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? இங்க இருந்து காரோட போகணும்னாலும் இங்க இருந்து போகணும்னாலும் எல்லாம் சொல்ல போறீங்க. அது மட்டும் இல்ல, டெல்லியில இருந்து ஒரு முதலமைச்சரை அழைத்து வந்து இங்கே ஒரு தினத்தை குடும்ப கார்டு கொடுத்தாரா இல்லையா? வாங்கினீங்களா? வாங்கி தருங்க. 4000 ரூபாய் வாங்கினீங்களா? பரப்புவதில் காமச்சுவையை அதிகம் கையாண்டது சைவமே வைணவமே. இதான் தலைப்பு. சைவமா வைணவமே காமச்சுவையை பரப்புவதில். இந்த மகளிர்லாம் இருக்காங்க. ஆனா அதுக்கு மகளிருக்கே நிறைய டிக்கெட் கொடுத்து வர வச்சிருந்தார் ராமகிருஷ்ணன். அதுல ஒரு இடத்துல சொல்லுவோம், சொல்லாம அதுல சொல்லுவோம், ஒருத்தன் தப்பா நினைச்சாரு மகளிர் ஒரு விலை மாறுவின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்க வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாறு வீட்டுக்கு, நம்மள வந்து சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிட்டான், இன்னும் ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னு. ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி. ஒன்றும் புரியல. என்னவா சொல்ற, இதுன்னு அது சைவம் இது தானே, அதுல என்ன இருக்கு அப்படின்னு. இல்லை, சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்க இருக்கு. நின்னுங்கன்னா 5 படுத்தா 10 தான். இதெல்லாம் இப்ப அந்த அடற்கொல்லி பட்டிமன்றத்துல நாங்க பேசி இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக எடுத்துக்கொண்ட நடவடிக்கை. கடவுள் கொள்கையை பரப்புவதில் காமச்சுவையை அதிகம் கையாண்டது சைவமே வைணவமே.